வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது அக்டோபர் மாதத்திற்கான பலன்கள். இந்த மாதத்தில் பார்த்தா நிறைய கிரக மாற்றங்கள் நிகழ்கின்றன. அதாவது 3ஆம் தேதி, அக்டோபர் 3ஆம் தேதி புதன் துலாம் ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதற்கப்புறம் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்குள்ளே போகிறார். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி மாத பிறப்பு, அதாவது சூரியன் துலா ராசிக்குள் போகிறார். அதுக்கு பிறகு மீண்டும் முக்கியமான ஒரு விஷயம், 19ஆம் தேதி அதிசாரம்னு சொல்லுவோம். குரு வழக்கமாக ஒரு மாதம் இருக்கிற குரு 19ஆம் தேதி அன்று கடகராசிக்குள்ளே வராரு. இவர் கிட்டத்தட்ட 5ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் இருக்கார். இப்போது 19ஆம் தேதியிலேருந்து இவர் கடகராசிக்குள் வருகிறார். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கு பிறகு மீண்டும் 25ஆம் தேதி, அதாவது 3ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரைக்கும் தான் புதன் துலாத்தில் இருக்கிறார். அதிலேருந்து விருச்சிகத்துக்கு மாறிவிடுகிறார். அப்போ இவ்வளவு மாற்றங்கள் நிகழ்கின்றன. இதெல்லாம் முக்கியமான மாற்றங்கள். இதை உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் 2 பகுதியாக சொல்கிறேன். ஒவ்வொரு ராசிக்கும் கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரை என்ன பலன், 15 தொடங்கி 31ஆம் தேதி அக்டோபர் வரை என்ன பலன் அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம். இந்த மாதத்தில் முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொன்னால் தீபாவளி, அதாவது அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி. அது எப்போவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன காரணம்னா, வட இந்தியர்களை பொறுத்தவரையில் அது ஒரு புத்தாண்டு தொடக்கத்தை போல வரும். நிறைய பேர் புது கணக்கு தொடங்கிறது எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ணுறாங்க. அதனால் இந்த அக்டோபர் மாதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றது சொல்லி இந்த இதை தொடங்குறேன். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட், 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் பார்த்தா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு. சனியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் நாடு சனியுடைய ஒரு கடைசி பகுதி, அப்படியே சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் தொல்லைகள்லாம் இருக்குது. குருவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டில் இருக்கிற சிறப்பு தான். அதே போல் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் கேதுவும் ஓரளவுக்கு காம் டவுன் பண்ணி ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை இல்லாமல் வைப்பாங்க. அதே நேரத்தில் புதன் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். 3ஆம் தேதியே வந்துடுறார் 9ஆம் வீட்டில். அது ரொம்ப நல்லது. அப்போது நீண்ட தூர பிரயாணங்களை பற்றி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அது நடக்கக்கூடிய காலம். வெளிநாட்டு பிரயாணங்களாக இருக்கலாம், அதெல்லாம் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க நினைக்கலாம், நான் லீவ் எடுத்தேன் இந்தியாவில் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு. பார்ப்பீங்க, இதுதான் கரெக்ட் டைம், நடக்கும். தைரியமாக வாங்க. அதே நேரத்தில் சூரிய பகவான் அவரும் மாறுவார். ஆனால் அது 2ஆம் பகுதியில். அப்போ முதல் பகுதியை பொறுத்தவரையில் உங்கள் பிளானிங் எல்லாம் கரெக்டாக இருக்குது, விஷயங்கள்லாம் நல்லா நடக்கிறது தான். ஆனால் ஃபைனான்ஷியலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச் இருக்கும். சில நேரங்களில் சில விஷயங்களை நம்ம சரியாபடியாக பிளான் பண்ணுவோம், ஆனாலும் மனசுலேயும் சில குழப்பங்கள் உண்டு தான். ஸோ இப்படி ஒரு கலவையாக இருக்கக்கூடிய காலம்தான் முதல் பகுதி. 2ஆம் பகுதியை பற்றி பார்க்கும் பொழுது முக்கியமாக சுக்கிரன் 7லிருந்து 8ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். 8ல் சுக்கிரன் நன்மையா? அவர் தான் 8ல் நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அவர். அதனால் 8ஆம் வீட்டில் சுக்கிரன் போகும்போது மனசில் சந்தோஷம் ஏற்படும். இந்த தியானம், தவம் இதெல்லாம் கைகூடும். அதே நேரத்தில் செல்வ வரவு எதிர்பார்த்தவங்களுக்கு அது ஏற்படும். ஒரு விஷயத்தில் நமக்கு லாபம்னு சொல்கிறத விட எனக்கு 100 ரூபா லாஸு வரணும் நியாயமாக, ஆனால் அது 20 ரூபா லாஸோட முடிஞ்சதுரா அப்படின்னா அதுவும் சந்தோஷம் தானே. அப்படி முடியும், ஏன்னா அவர் அங்கே நீச்சலில் இருக்கிறதால. அதற்கப்புறம் நம்ம பார்க்கும்போது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பெரிய அசெட், பாசிட்டிவ் ஃபியூச்சர். அவர் என்ன செய்கிறார், 6ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போ 11க்கும் உடையவர் அவர் தான், 2ஆம் வீட்டுக்கு உடையவரும் அவர் தான். 6ஆம் வீட்டில் போகும்போது என்ன நடக்கும், நம்ம சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு பணம்,
கடன் வாங்குவது என்பது ஒரு கலை. இந்த கலை சிறப்பாக நடக்கும். குழப்பமாக இருக்கா? முக்கியமாக ஒரு விஷயம், எல்லாரும் கொடுக்கும்போது வா 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 மாப்பிள்ளை மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். அப்போ கடன் வாங்குறது பெருசு இல்லை, அது எப்படி திருப்பி கொடுக்க போகிறோம் என்ற கான்ஃபிடன்ஸ் வேணும். இப்போது இந்த கடன் ஒரு அசெட்டு, ஒரு வீடு வாங்குறேன், நிலம் வாங்குறேன், அது கடன் வாங்குறேன், பேங்க்கில் தருவான் உங்களுக்கு. ஏன்னா 6ல் உச்சம் ஒரு தருவான். ஸோ அந்த மாதிரி உருப்படியான விஷயத்தை வாங்கல, தப்பில்லை. அதுவும் விரலுக்கு தகுந்த வீக்கம்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அந்த மாதிரி தான் நம்ம என்ன பிளானிங்கில் கொடுக்க முடியுமோ அது தகுந்த மாதிரி அதை செய்யணும். உடனடியாக எனக்கு பெரிய தன உறவு வரும்னு எதிர்பார்க்காதீங்க, அப்படியெல்லாம் கொட்டாது. ஆனால் நமக்கு ஓரளவுக்கு நமக்கு பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவில் கடன் வாங்காதவர் யார்? கண்ட்ரியே கடன் வாங்குறது, நீங்கள் இருக்கிற ஸ்டேட்டு கடன் வாங்குறது. ஸோ இந்த யுகத்தில் கடன் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அது ஒழுங்கான கடனாக இருக்கணும், அது நடக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டுக்குடைய புதன் 9ஆம் வீட்டிலேருந்து 10ஆம் வீட்டுக்குள்ளே வர, அதாவது விருச்சிக ராசிக்கு 25ஆம் தேதி 10ல் புதன் வரும்போது தொழிலில் மேன்மை ஏற்படும், ஒரு தொழிலில் சிறப்புகள் உண்டு. தொழில் மாற வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஒரு தருணம் அருமையான தருணம். திடீர்னு உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அதுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்ன? ஏன் அதை சொல்கிறேன்? 10ஆம் இடத்தில் புதன் 5 குடையவன், அதிர்ஷ்டத்தை தருபவன் 10ஆம் இடத்தில் இருக்கிறான். அதை குரு பார்த்தார், ரொம்ப நல்லது. அதே மாதிரி 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்ப்பதால் நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சில சில்லறை பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்போ பணம் வரவு வரும். அது எதுக்குன்னா ஒரு பர்பஸாக வருது. ஏன்னா ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது, இதை நான் இப்போ தீர்த்தாகணும், அது கிடைக்கும். அப்போது இதை நன்மைன்னு சொல்லுவீங்களா, தீமைன்னு சொல்லுவீங்களா? நிச்சயமாக நன்மை தான். இதை எப்படி சொல்லலான்னா, சில்லறையாக 10 பேர்ட்ட நான் கடன் வாங்கிட்டேன். வெளில வந்தால் ஏத்தாப்பில் இருக்கிற கடங்கிறேன், சார் என்ன சார்? கொஞ்சம் தூரம் போனால் ஒருத்தன், அப்பா அவசரம்னு கேட்டேன், கொடுத்தேன். ஃப்ரெண்டு கேட்பான். ஸோ இப்படியெல்லாம் வரிசையாக ஏதோ அங்கங்கே ஒரு பிரச்சனை. ஆனால் இப்போ என்ன நடக்கும்னா, இந்த சில்லறை பிரச்சனைகள்லாம் தீர்த்து ஒரே ஒரு ஆள்கிட்ட பிரச்சனை, அவ்வளோதான். அது பெரிய கடை, அது நிதானமாக அடைக்கலாம், அப்படி ஒரு நிலை. அப்போ சில்லறை தொந்தரவுகள், நான் சொல்கிறது கடன் மட்டும் இல்லை, தொந்தரவுகள், இந்த சில்லறை தொந்தரவுகள்லாம் தீரும். ஏன்னா 7.5 சனி விலகின மாதிரி ஒரு சந்தோஷம் சனியை குரு பார்ப்பதால், அது பெரிய நன்மை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரேடியாக எனக்கு பிரமாதமாக நான் அப்படியே வானத்துக்கு போயிடல. ஆனால் என்னுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஆகிட்டுருக்கேன், அதுவே எனக்கு சந்தோஷம் தானே. அது போன்ற ஒரு நிலையை சொல்வதால் நிச்சயமாக முன்னேற்றத்தை பற்றி பேசக்கூடிய மாதமாகத்தான் அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம், அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு, அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.